ஸோ சேட். சோஷியல் மீடியா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் ஒரு கேம்பெயின் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தேன் ஃபேஸ்புக்கில், ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜரில், ஐ திங்க் மெட்டா ஆட்ஸ் மேனேஜரில். அது கிரியேட் பண்ண ஆட் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான் இது. பார்ப்போமா? உங்களோட ஆட் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக facebook.com/business-support-home அப்படின்ற ஒரு யூஆர்எல்ல போயிட்டு உங்களோட இஷ்யூஸ் அங்கே போட்டிருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு அந்த ரிவ்யூவை அப்ளை பண்ணலாம். ரெக்வெஸ்ட் ரிவ்யூ அப்படிங்கிறத அப்ளை பண்ணலாம். அப்ரூவ் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா. இல்லை அப்படின்னா நீங்கள் அதே பேஜில் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா, கான்டாக்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ஃபேஸ்புக்கோட கஸ்டமர் சப்போர்ட்டை நீங்கள் பேசலாம். ஓகேவா? சேட் மூலமாக பேசலாம், இல்லாட்டி இமெயில் மூலமாக பேசலாம், கம்யூனிகேட் பண்ணலாம், இல்லாட்டி டேரெக்டாக கால் மூலமாக கூட கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும். ஈஸியாக வந்துட்டு என்ன இஷ்யூ அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். ஓகேவா? இந்த மெத்தடை நீங்கள் ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணணும். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெக்வெஸ்ட் ரிவ்யூ கொடுத்து அதை மறுபடியும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அப்பீல் பண்ணவே பண்ணாதீங்க. அது என்ன ஆகும்னா, ஆட் ரிஜெக்ட் ஆனதையும் தாண்டி உங்களோட ஆட் அக்கௌண்ட் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. உங்களோட பிஸ்னஸ் மேனேஜர் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஓவர் டூ பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ எதாச்சும் டவுட்னா ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். மறுபடியும் அதே தான். புரிஞ்சுதுன்னா புரிஞ்சுதுன்னு சொல்லுங்கள், புரியலைன்னா புரியலன்னு சொல்லுங்கள். ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.